ஒரு காலத்துல ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல ஒரு மூலையில ரவியும் அவரோட மனைவி துளசியும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க வீட்ல இருந்து கொஞ்ச தூரத்துல அவரோட அண்ணனோட வீடும் இருந்துச்சு. அங்க அவரோட அண்ணனும் அவரோட மனைவியும் வாழ்ந்து வந்தாங்க. ரவி அந்த கிராமத்துல ரொம்ப நேர்மையான மேலும் ஒரு வெகுளியான மனிதனாகவும் வாழ்ந்து வந்தாரு. ஆனா அவரோட அண்ணன் ரொம்பவும் விவரமாகவும் இருந்தாரு. கண்ணன் அவருக்கு தேவையான எல்லா வேலைகளையும் அவரோட தம்பியான ரவி கிட்ட சொல்லி அவரை வச்சு செஞ்சு முடிச்சாரு. ரவிய முட்டாளாக்கி அவர் எல்லா வேலைகளையும் செய்ய வைப்பாரு. ரவி தன்னோட வயல்ல விவசாயம் செஞ்சு தன்னுடைய குடும்பத்தை நடத்தி வந்தாரு. ரவியோட மனைவி துளசி வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு சில நேரங்கள்ல வயலுக்கு போய் அங்கேயும் வேலை செய்வாங்க. ஒரு நாள் காலையில ரவி வேலைக்கு தயாராகிக்கிட்டு இருக்காரு. அப்போ துளசி இப்படி சொல்றாங்க, ஏங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேளுங்க. உங்களோட எளிமையையும் வெகுளித்தனத்தையும் பயன்படுத்தி எல்லாரும் உங்களை தப்பா பயன்படுத்துறாங்க. அதுல முக்கியமான ஆளு உங்களோட அண்ணன் தான். அவரு உங்க நல்ல குணத்தை பயன்படுத்தி உங்களை எப்பவுமே முட்டாளாக்கிக்கிட்டு இருக்காரு. அவருடைய எல்லா வேலைகளையும் உங்களை வச்சு செஞ்சு முடிச்சுடுறாரு. உங்களுக்கு மட்டும் இது ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு எப்படி இது புரிய வைக்க போறதுன்னு எனக்கே தெரியல. உங்ககிட்ட சொல்றதுனால எதுவுமே மாற போறதும் இல்ல. ஏன்னா நீங்க உங்க அண்ணன் மேல கண்ணை மூடிட்டு முழுசா நம்பிக்கை வச்சிருக்கீங்க. துளசி, நீ எங்க அண்ணனை தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்க. அப்படியெல்லாம் சொல்லாத. அவர் என் கூட பிறந்தவர். அவர் எப்படி என்ன முட்டாளாக்குவாரு? நான் அவரோட தம்பி. சின்ன வயசுல இருந்து அவர்தான் என்ன பாத்துக்கிட்டு வர்றாரு. அப்படி இருக்கும்போது அவர் மேலே நீ சந்தேகப்படலாமா? சரி விடுங்க, இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? சரி, இப்போ நீங்க வீட்டுக்கு கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வாங்க. இன்னைக்கு சமையலுக்கு காய்கறியே இல்ல, அதனால சந்தைக்கு போய் கொஞ்சம் காய்கறி மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. சரி துளசி, கோபப்படாத. நீ சமையல் பண்ணிக்கிட்டு இரு. நான் இப்பவே சந்தைக்கு போயிட்டு வரேன். காய்கறியும் வாங்கிட்டு உடனே வந்துடுறேன். சரிங்க, சந்தைக்கு போறீங்களா? போனதும் சீக்கிரமா எல்லா காய்கறியும் வாங்கிட்டு நேரா வீட்டை பார்த்து வாங்க. போற வழியில எங்கேயும் நிக்காதீங்க. கிராமத்துல யாராவது உங்கள்கிட்ட உதவி கேட்டாலோ இல்லனா உங்ககிட்ட ஏதாச்சும் பேச்சு கொடுத்தாலோ நீங்க யார்கிட்டயும் பேசாதீங்க. யாருக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு நிக்காதீங்க, புரிஞ்சுதா? சரிம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாத. எனக்கு எல்லாமே ஞாபகத்துல இருக்கு. நான் நேர கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு நேரா வீட்டை பார்த்து வந்துகிட்டே இருப்பேன். போற வழியில யாருகிட்டயும் பேச மாட்டேன். என் வேலையை மட்டும் பாக்குறேன், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ரவி வீட்ல இருந்து கிளம்பி சந்தைக்கு போயிட்டு இருக்காரு. அவர் சீக்கிரம் வீட்டுக்கு திரும்பி வரணும், இல்லன்னா தன்னோட மனைவி கவலைப்படுவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போறாரு. அப்படி அவர் போய்கிட்டு இருக்கும்போது போற வழியில அவருடைய அண்ணனை சந்திக்கிறார். டேய் ரவி, என்னடா காலையிலேயே இவ்வளவு அவசரமா எங்க போய்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லன்னே. துளசி வீட்டுக்கு கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வர சொன்னா, அதனால சந்தைக்கு போயிட்டு இருக்கேன். வீட்டுல வேற சமையலுக்கு காய்கறி எதுவுமே இல்ல, அதனாலதான் அவசரமா சந்தைக்கு போயிட்டு இருக்கேன். இப்படி சொன்னதும் கண்ணனோட மனசுல ஒரு திட்டம் தீட்டிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு இப்ப தந்திரமான ஒரு யோசனையும் வந்துடுச்சு. ரவி சந்தைக்கு போய் காய்கறி வாங்க போறான் அப்படின்னா நிச்சயமா அவன்கிட்ட பணம் இருக்கும். நாம அந்த பணத்தை எப்படியாவது அவன்கிட்ட இருந்து வாங்கி விடலாம் அப்படின்னு கண்ணன் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன ரவி, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லன்னா, உங்களை பார்க்க ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா என்னன்னு சொல்லுங்க, நான் உதவி செய்றேன். அது ஒண்ணும் இல்லடா ரவி, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அதை எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு? என்ன கவலை? நான் உங்க தம்பி தானே, தயங்காம என்கிட்ட சொல்லுங்க. அது ஒண்ணும் பெரிய விஷயம் எல்லாம் இல்ல. என் பையனுக்கு உடம்பு ரொம்ப சரியில்லை. அவனுக்கு மருந்து வாங்க கையில சுத்தமா காசு வேற இல்ல. அதான் நீ இப்ப சந்தைக்கு போயிட்டு இருக்கியா, உன்கிட்ட காசு இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த காசை எனக்கு கொஞ்சம் கொடுத்தீன்னா இன்னைக்கு நான் போய் அவனுக்கு மருந்து வாங்கி கொடுத்துடுவேன். நீங்க ஒண்ணு செய்யுங்களேன், இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் வீட்டுல காய்கறி இல்லாம வேற குழம்பு வச்சு சாப்பிடுங்களேன். ஆனா அண்ணா, இந்த காசு துளசி காய்கறி வாங்கணும்னு கொடுத்தது. நான் ஒருவேளை இந்த காசை உங்களுக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு வெறுங்கையோட போனா துளசி என் மேல ரொம்ப கோபப்படுவாளே. அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியும் இல்ல? டேய் ரவி, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? என் பையன் வேற உன் பையன் வேறையா? இல்லனா ஒருவேளை நீ அப்படித்தான் நினைக்கிறியா? அதனாலதான் நீ காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற இல்லையா? நிச்சயமா இல்லன்னா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நம்ம வீட்டுல இருக்கிறவங்க ஆரோக்கியத்துக்கு மேல நமக்கு வேற எதுவுமே தேவையில்லை. இந்தாங்க, இப்பவே இந்த காசை வாங்கிக்கோங்க. இன்னைக்கு நாங்க வேற ஏதாவது குழம்ப வச்சு சமாளிச்சுக்கிடுறோம். நீங்க இதை கொண்டு போய் சீக்கிரமா பையனுக்கு மருந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி அவர்கிட்ட காய்கறி வாங்க வச்சிருந்த பணத்தை எல்லாத்தையும் அவரோட அண்ணன் கிட்ட கொடுத்து விடுறாரு. நீங்க சீக்கிரமா இந்த காசுல பையனுக்கு மருந்து வாங்கிட்டு போங்கண்ணா. நான் இப்ப வீட்டுக்கு போறேன். ரொம்ப நன்றிப்பா. கடவுள் நிச்சயமா உனக்கு நல்லது செய்வாரு. நான் சீக்கிரமா மருந்து வாங்கிட்டு போறேன். ஏற்கனவே ரொம்ப நேரம் ஆகுது. நன்றி எல்லாம் எதுக்கு அண்ணா? நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்க.
அப்படின்னு சொல்லிட்டு ரவி அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாரு. ஆனா அவரு காய்கறி எதுவுமே வாங்காம வெறும் கையோட வீட்டுக்கு திரும்பி போயிட்டே இருக்காரு. அவருக்கு ஒரு பக்கம் கஷ்டமாவும் இருக்கு. அவர் செஞ்சது சரியா தப்பா அப்படிங்கறது அவருக்கே புரியல. ஆனா இன்னொரு பக்கம் கண்ணன் ரவி கிட்ட இருந்து பணத்தை சாமர்த்தியமா வாங்கிட்டு ரொம்பவே சந்தோஷமா அவர் வீட்டை பார்த்து போய்கிட்டே இருக்காரு. ரவி வீட்டுக்கு திரும்ப வந்த உடனே நடந்த எல்லா விஷயத்தையும் அவரோட மனைவி துளசி கிட்ட சொல்றாரு. அதை கேட்ட துளசிக்கு ரொம்பவே கோபம் வந்தது. அந்த கோபத்துல ரவியை திட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. இனிமே என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. என்கிட்ட நீங்க எந்த கதையும் சொல்ல வேண்டாம். என்ன நடந்திருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க அப்பாவித்தனத்தை பத்தி தொடர்ந்து கேட்டு கேட்டு எனக்கு காது ரொம்ப வலிச்சு போச்சு. ஆனா நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு காய்கறி இல்லாம நான் குழம்பு வைக்கவே மாட்டேன். நீங்க இப்ப எங்கேயாவது போய் எப்படியாவது காசு சம்பாதிச்சு எனக்கு சந்தையில இருந்து காய்கறி வாங்கிட்டு வந்துருங்க. துளசி, நீயே கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாரு. இந்த மதிய நேரத்துல எனக்கு யார் வேலை கொடுப்பாங்க? எல்லாருமே வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த நேரத்துல திடீர்னு போய் வேலை தேடுறது ரொம்ப கஷ்டம். நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. சரி, இந்த நேரத்துல வேற எங்கேயும் வேலை கிடைக்காதுன்னு சொல்றது சரிதான். அப்ப அதுக்கு இன்னொரு வழி இருக்கு. காட்டுக்கு போங்க. அங்க உலர்ந்த கட்டைகளை வெட்டி எடுத்துட்டு வாங்க. அதை கடையில வித்து அதை பணமாக்குங்க. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு காய்கறி இல்லாம நான் சமைக்கவே மாட்டேன். காய்கறி வாங்கியே ஆகணும். சரி துளசி, நீ ரொம்ப கோபப்படாத, கொஞ்சம் அமைதியா இரு. நான் நிச்சயமாக முயற்சி செய்யறேன். நான் இப்பவே போய் எங்கேயாவது வேலை கிடைக்குதான்னு பாக்குறேன். நிச்சயமா நான் திரும்ப வெறுங்கையோட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி வெளியே போய் வேலை தேடி பார்க்க போறாரு. துளசி சமையல் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் ரவி காட்டு பக்கமா நடந்து போயிட்டே இருக்காரு. அப்போ அவரோட மனசுல ஒரு ஏமாற்றம் தோணுது. இப்போ அவருக்கு எங்க போகணும், என்ன செய்யணும்னு ஒண்ணுமே புரியல. அவருக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காத விரக்தியில அவர் நடந்து போய்கிட்டே இருக்காரு. அப்படி அவர் போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச தூரம் போன பிறகு களைப்பா இருந்ததுனால ஒரு மரத்தடியில உட்கார்ந்து இருக்காரு. அப்போ அந்த வழியா ஒரு வயசான பாட்டி வந்துகிட்டே இருக்காங்க. அவங்கள பார்த்து ரவிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. வணக்கம் பாட்டி, நீங்க எங்க இருந்து வர்றீங்க? உங்களை இங்க பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு அடர்ந்த காட்டுல யாருமே வர முடியாத இடத்துல நீங்க தனியா எப்படி வந்தீங்க? இங்க என்ன செய்றீங்க அப்படின்னு ரவி அந்த பாட்டி கிட்ட கேள்வி கேக்குறாரு. ஆனால் அதுக்கு அந்த பாட்டி எந்த பதிலும் சொல்லவே இல்ல. தம்பி, நீ ரொம்ப நேர்மையான அப்பாவியான மனுஷன். எனக்கு உன்னை பத்தி எல்லாமே தெரியும். நீ உன்னோட வீட்டுல உன்னோட மனைவி பேச்சை கேட்டு இங்க வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். உனக்கு நடந்த எல்லா விஷயங்களுமே எனக்கு தெரியும். அதனால நீ இப்ப கடைசியில இந்த காட்டுக்கு வந்து விறகுகளை தேடி வந்திருக்க, அதுவும் எனக்கு தெரியும். ஆமா பாட்டி, நீங்க சொல்றது எல்லாமே சரிதான். ஆனால் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும்பா. ஆனா அப்படி அந்த பாட்டி சொல்றத கேட்டு ரவிக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஆனாலும் அந்த பாட்டி கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. பாட்டி, எல்லாரும் என்னுடைய எளிமையை வச்சு என்ன தப்பா பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. எனக்கு இப்போ யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு கூட தெரியல. இது என்னோட மனைவி என்கிட்ட ரொம்ப முறை சொல்லி இருக்காங்க. ஆனா என்னால இதை சரி செய்யவே முடியல. நான் எப்படியாவது யாருக்கிட்டையும் ஏமாறாம இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அது என்னால முடியல. ரவி, உன்னோட மனைவி சொல்றது உண்மைதான். எல்லாரும் உன்னோட நல்ல குணத்தை பயன்படுத்தி அவங்களோட வேலையை உன்னை வச்சு செய்ய வைக்கிறாங்க. ஆனா நீ கவலைப்படாத. உன்னோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நான் இப்போ உனக்கு கொஞ்சம் விதைகளை கொடுக்கறேன். இந்த விதைகளை உன்னோட தோட்டத்துல போட்டுரு. இதனால உனக்கு நல்ல விளைச்சல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி ரவி கிட்ட ஒரு விதை பொட்டலத்தை கொடுக்கறாங்க. பாட்டி, உங்களோட கருணைக்கு ரொம்ப நன்றி. நான் இந்த உதவியை எப்பவுமே மறக்க மாட்டேன். உங்களுக்கு ரொம்ப நன்றி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் சந்தோஷமா அந்த விதை பொட்டலத்தை வாங்கிட்டு அவரோட வீட்டுக்கு திரும்ப போய்கிட்டு இருக்காரு. இப்ப அவரோட மனசுல புதுசா ஒரு நம்பிக்கையும் வந்திருக்கு. ரவி வீட்டுக்கு போய் அவரோட மனைவி துளசி கிட்ட அவருக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அதுக்கு துளசி இப்படி சொல்றாங்க. ஏங்க, நீங்க என்ன சொல்றீங்க? இப்படி எல்லாம் நடக்க சாத்தியமே இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? இல்லனா வழக்கம் போல ஒருவேளை நீங்க எங்கேயும் ஏமாந்து போய் வந்திருக்கீங்களா? இதுல எது உண்மை சொல்லுங்க. துளசி, நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ. ஆனா எனக்கு அந்த பாட்டி மேல முழு நம்பிக்கை இருக்கு. நான் சொல்றது எல்லாமே உண்மை. நாளைக்கு காலையில இந்த விதைகளை நான் நம்மளோட வயல்ல போய் விதைக்க போறேன். பொறுத்து இருந்து பார்ப்போம் இது உண்மையா இல்ல பொய்யான்னு. சரிங்க, எனக்கு இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. உங்களோட இஷ்டம்தான். துளசி, எனக்கு இப்ப எல்லாமே புரியுது. நான் இவ்வளவு நாளா இந்த கிராமத்துல இருக்கிற எல்லாரும் என்ன நேசிக்கிறாங்க, என்னை அவங்களோட ஆளா நினைக்கிறாங்கன்னு நினைச்சேன். ஆனா நான் செஞ்சது பெரிய தப்புங்கிறது இப்ப எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. எல்லோரும் என்னோட நல்ல குணத்தையும் அப்பாவித்தனத்தையும் பயன்படுத்தி அவங்க வேலைக்காக என் கூட பழகிக்கிட்டு இருந்தாங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. சரிங்க, அதையெல்லாம் விடுங்க. இப்ப போய் கை காலை கழுவிட்டு வாங்க, நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு துளசி சொல்றத கேட்டு ரவியும் சாப்பிட போறாரு. அப்போ துளசி சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. அட துளசி, இது என்ன? நீ நம்ம வீட்டுல காய்கறியே இல்லைன்னு சொன்ன, அதுக்கு மேல சமையல் வேற செய்ய மாட்டேன்னு சொன்ன. ஆனா இப்போ எப்படி இந்த சாப்பாடை நீ தயார் செஞ்ச? ஆமாங்க, நான் தான் சொன்னேன். ஆனா எனக்கு தெரியும் இந்த மதிய நேரத்துல உங்களுக்கு எங்கேயுமே வேலை கிடைக்காதுன்னு.
அதனால இன்னைக்கு எப்படியும் காய்கறி வாங்க முடியாது அப்படிங்கறதும் எனக்கு நல்லாவே புரிஞ்சது. அதனாலதான் நான் இன்னைக்கு காய்கறி இல்லாமல் இந்த குழம்பு வச்சிருக்கேன். நல்ல வேலை செஞ்ச துளசி. நான் இன்னைக்கு ஏதோ சாப்பாடு கிடைக்காதுன்னு நினைச்சேன். இன்னைக்கு இரவுல நான் பசியோட தான் தூங்கணும்னு நினைச்சேன். நல்ல வேலை இந்த சாப்பாடு தயார் செஞ்சு வச்சிருக்க. சும்மா சொல்லக்கூடாது. இந்த சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கு. சரிங்க, நல்லா சாப்பிடுங்க. உண்மையை சொல்லணும்னா நான் ரொம்ப நாளா இந்த காசை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்தேன். அததான் இன்னைக்கு உங்ககிட்ட கொடுத்து கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஆனா நீங்க அந்த காசையும் உங்க அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு வெறும் கையோட வந்துட்டீங்க. என்ன மன்னிச்சுக்கோ துளசி. இனிமே நான் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். நான் நாளையில இருந்து நல்லா வேலைக்கு போய் நீ கேட்டதை வாங்கி தரேன். சரிங்க, நடந்து முடிஞ்சது பத்தி நம்ம பேச வேண்டாம். நாளைக்கு காலையில நம்ம சீக்கிரம் எந்திரிக்கணும், வயலுக்கும் போகணும், அந்த விதைகளை விதைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்னைக்கு சாப்பிட்டு தூங்குறாங்க. மறுநாள் காலையில ரவியும் துளசியும் சேர்ந்து வயலுக்கு போறாங்க. அவங்க அங்க போய் அந்த பாட்டி கொடுத்த விதைகளை விதைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த விதைகளை விதைச்ச பிறகு அவங்க வயலை விட்டு வீட்டுக்கு போறாங்க. அதுக்கு மறுநாள் ரவி துளசி கிட்ட இப்படி சொல்றாரு. துளசி, என்னால இனி பொறுமையா இருக்க முடியாது. நான் எப்படியாவது ஒரு தடவையாவது நம்மளோட வயலை போய் பார்க்கணும். நம்மளோட விளைச்சல் என்ன ஆச்சுன்னு தெரியல. சரிங்க, நிச்சயம் போகலாம். ஆனா நீங்க தனியா போகாதீங்க, நானும் உங்க கூட வரேன். எனக்கும் அங்க என்ன நடந்திருக்குன்னு பார்க்க ஆசையா இருக்கு. இது உண்மையா பொய்யான்னு நானும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். சரி துளசி, இனிமே நம்ம தாமதம் பண்ணவே கூடாது. உடனே நம்ம வயலுக்கு போய் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க 2 பேரும் கிளம்பி மறுபடியும் வயலுக்கு போறாங்க. வயலுக்கு போன உடனே அவங்க 2 பேரும் ஆச்சரியத்துல உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அப்போ வயல்ல சின்ன சின்ன செடிகள் முளைச்சு இருந்துச்சு. வயல் முழுவதும் பசுமையா மாறி இருந்துச்சு. அடேயப்பா, என்னோட கண்களை என்னால நம்பவே முடியல. அந்த பாட்டி சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. துளசி, பாத்தியா, நாம நேத்து தானே விதை விதைச்சோம். ஆனா இன்னைக்கு பாரு, நம் வயல் முழுக்க அழகான சின்ன சின்ன செடிகள் முளைச்சிருக்கு. பார்க்கவே ரொம்ப பசுமையா இருக்கு. இப்பவாவது நீ நம்புறியா? ஆமாங்க, என்னால என்னோட கண்ணையே நம்ப முடியல. கடவுளுக்கு நம்ம மேல கருணை இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் முதல்ல இதை நம்பாமலே இருந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு புரியுது, கடவுள் நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காருன்னு. நமக்கு இப்போ நல்ல நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா துளசி, எனக்கு இப்ப முழுசா நம்பிக்கை வந்துருச்சு. அந்த பாட்டி சரியாதான் சொல்லி இருக்காங்க. அந்த பாட்டி என்னவோ எனக்கு ஒரு சாதாரண ஆளா தெரியல. மறுநாள் காலையில அவங்க வயலுக்கு போய் பார்க்கும்போது நெல் விளைஞ்சு அறுவடைக்கு தயாரா இருந்துச்சு. துளசி, இப்ப நம்மளோட பயிர்கள் எல்லாம் அறுவடைக்கு தயாராயிடுச்சு. நாம இப்ப அறுவடைக்கு தயார் செய்யணும். இந்த தடவை நம்ம கிராமத்துல நம்மளோட விளைச்சல் தான் நல்லா இருக்கு. நீங்க சரியா சொன்னீங்க. நானும் நம்ம கிராமத்துல நிறைய தோட்டத்துக்கு போய் பார்த்தேன். ஆனா யாருக்கும் இவ்வளவு நல்ல விளைச்சல் இல்ல. இந்த தடவை கிராமத்திலேயே செழிப்பான விளைச்சல்னா அது நம்ம வயல்ல தான் இருக்கு. இத பார்த்தா எனக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குங்க. அதுக்கப்புறம் அவங்க நெற்பயிர்களை அறுவடை செஞ்சு விற்க ஆரம்பிச்சாங்க. சில நாட்களிலேயே அவங்க நிறைய பணமும் சம்பாதிச்சாங்க. அந்த கிராமத்திலேயே அவங்களுக்கு ஒரு பெரிய வீடும் கட்டினாங்க. இப்படி அவங்க முன்னேற விஷயம் அந்த கிராமத்துல எல்லாருக்கும் பரவுது. அந்த செய்தி இப்போ அவனோட அண்ணனோட காதுக்கும் எட்டுச்சு. இத பத்தி கேள்விப்பட்ட கண்ணன் ரொம்பவே பொறாமையில இருக்காரு. உடனே அவர் கிளம்பி ரவியோட வயல போய் பாக்குறாரு. ரவியோட வயல்ல இருந்த நெல் விளைச்சலையும் அதுக்கப்புறம் அவனோட வீட்டையும் பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு. நானும் இந்த கிராமத்துல ரொம்ப நாளா விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த கடவுளுக்கு என் மேல கருணையே இல்லை. இந்த ரவிக்கு மட்டும் எப்படி விளைச்சல் ரொம்ப அமோகமா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு அவன் ஒரு பெரிய வீட்டையும் கட்டிட்டான். கடவுள் அவனை இவ்வளவு பெரிய பணக்காரனா ஆக்கிட்டாரு. ஆனா என்னை மட்டும் இன்னும் இப்படி ஏழையாவே வச்சிருக்காரு. இப்ப நான் இதுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் அன்னைக்கு இரவிலேயே சில பூச்சிகளை எடுத்துக்கொண்டு போய் ரவியோட வயல்ல விடுறாரு. அந்த பூச்சிகள் ரவியோட வயல்ல இருக்கிற பயிர்களை எல்லாத்தையும் கடிச்சு நாசம் செஞ்சிருச்சு. அதனால அவரோட விளைச்சல் எல்லாம் பாழாயிருச்சு. அடுத்த நாள் காலையில ரவியும் துளசியும் வயலுக்கு வந்து பாக்குறப்போ தங்களுடைய விளைச்சலை பார்த்து வருத்தப்படுறாங்க. கடவுளே, இது என்ன சோதனை? இது எப்படி நடந்துச்சு? இந்த செழிப்பான விளைச்சல்ல இவ்வளவு பூச்சிகள் எங்கிருந்து வந்தது? இவ்வளவு நாளா நல்லாதானே விளைஞ்சுகிட்டு இருந்துச்சு. ஒரு பூச்சி கூட தொந்தரவு செய்யலையே. இப்ப திடீர்னு இவ்வளவு பூச்சிகள் எங்கிருந்து வந்தது? துளசி, நம்மளுடைய எல்லா உழைப்பும் நம்மளோட நம்பிக்கையும் பாழாயிடுச்சு. இப்ப நம்ம என்ன செய்யறது? ஏங்க கவலைப்படாதீங்க. இத பார்த்தா எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஆனா என்ன செய்யறது? இந்த மாதிரி வயல்ல பூச்சிகள் வருவது இயற்கை தானே. இதுல நம்மளோட பங்கு என்ன இருக்கு? ஆனா நாம இதை எப்படி சரி செய்யணுங்கிறத பாப்போம். நீங்க நம்பிக்கையை இழக்காம இருங்க. நாம இதுக்கு ஏதாவது வழியை கண்டுபிடிக்கலாம். நம்ம உழைச்சிருக்கோம், அதுக்கான பலன் நமக்கு நிச்சயமா கிடைக்கும். அதுக்கப்புறம் ரவி சந்தையிலிருந்து உரம் வாங்கிட்டு வந்து அவரோட வயல்ல நல்லா போடுறாரு. கொஞ்ச நாட்கள்லயே அவருடைய வயல்ல விளைச்சல் முன்னாடி இருந்ததை விட இன்னும் ரொம்ப நல்லாவே மாறிடுச்சு. இத பார்த்த கண்ணனுக்கு இன்னமும் அதிகமா கோபம் வந்துருச்சு. அப்போ கண்ணன் அவரோட மனைவி கிட்ட இப்படி சொல்றாரு. இந்த ரவியோட வயல்ல இவ்வளவு விளைச்சலும் அவனுடைய இவ்வளவு பெரிய வீட்டையும் பார்த்ததுக்கு அப்புறம் என்னால நிம்மதியா இருக்க முடியல. அவனுக்கு மட்டும் எப்படி இவ்வளவு அமோக விளைச்சல் கிடைக்குதுன்னு எனக்கு தெரியணும். நான் இத அவன்கிட்டயே போய் கேட்க போறேன்.
ஏங்க நீங்க இன்னமுமா உங்க தம்பிய நம்பிக்கிட்டே இருக்கீங்க? அவர் முன்ன மாதிரி எல்லாம் இல்ல. அவர் ஒன்னும் முட்டாளும் இல்ல. நீங்க அவர்கிட்ட போய் கேட்டாலும் அவர் அந்த விளைச்சலை பத்தி உங்களுக்கு ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. அதனால அவகிட்ட போய் அன்பா பேசுற மாதிரி எல்லா விஷயத்தையும் கேளுங்க. அப்படின்னா அவர் சொல்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு. அடுத்த நாள் காலையில ரவி தன்னோட வயலுக்கு போயிட்டு இருக்காரு. போற வழியில அவரோட அண்ணனை சந்திக்கிறாரு. அடே ரவி, நீ என்ன ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்டியா? வயல்ல நிறைய விளைச்சலும் வருது, கூடவே ஒரு பெரிய வீட்டையும் கட்டிட்ட. ஒரு தடவை கூட உனக்கு என்னோட நினைப்பே வரலையா? என்கிட்ட இத பத்தி எதுவுமே சொல்லல. அது சரி, உன்கிட்ட நிறைய பணம் வந்துருச்சுல்ல, அதான் இவ்வளவு கர்வமும் வந்திருக்கு. உன்னோட வயல்ல இவ்வளவு விளைச்சல் எப்படி வருது? நானும் ரொம்ப நாளா விவசாயம் செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஆனா என்னோட வயல்ல இந்த மாதிரி விளைச்சலை நான் பார்த்ததே இல்ல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லன்னா. நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? என்ன இருந்தாலும் நீங்க தான் எனக்கு அண்ணன். உங்களுக்கு முன்னாடி நான் எப்படி பெரிய மனுஷன் ஆக முடியும்? ஒரு நாள் நான் காட்டுக்கு விறகு வெட்ட போனப்போ அங்க எனக்கு ஒரு பாட்டி கொஞ்சம் விதைகளை கொடுத்தாங்க. நான் அந்த விதைகளை என்னோட வயல்ல விதைத்தேன். அந்த விதைகள் மூலமாக தான் கொஞ்ச நாளிலேயே என்னோட விளைச்சல் எல்லாம் அமோகமா வந்துச்சு. ஓ அப்படியா? அப்போ இந்த அமோக விளைச்சலுக்கெல்லாம் காரணம் அந்த பாட்டி கொடுத்த விதைகள் தானா? ஆமா அண்ணா, இது எல்லாமே அந்த பாட்டியோட கருணை தான். நீங்களும் ஒரு தடவை அந்த பாட்டிய பார்க்கணும். அவங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு இருக்கு. எனக்கு முழு நம்பிக்கையும் இருக்கு. நீங்க உங்க பிரச்சனைய சொன்னா அந்த பாட்டி நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வாங்க. சரி தம்பி, ரொம்ப சந்தோஷம். நான் வயலுக்கு போறேன். எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு. அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணன் அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படி போய்கிட்டு இருக்கிறப்போ அவர் மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிட்டு போறாரு. இனிமே உன்னோட வயல்ல விளைச்சலே நடக்காது. உன்னோட விளைச்சலை எல்லாத்தையும் அழிச்சு காட்டுறேன் அப்படின்னு கண்ணன் எல்லாத்தையும் கேட்டுட்டு காட்டுக்கு போயிட்டே இருக்காரு. அங்க போய் கண்ணன் அந்த பாட்டியையும் சந்திக்கிறாரு. பாட்டி, நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். நான் ரொம்ப நாளா ஒரு பெரிய பிரச்சனையில இருக்கேன். எங்க கிராமத்துல ஒருத்தன் இருக்கான். அவன் ரொம்ப கெட்டவன். அவன் கிராமத்துல எல்லாரையும் துன்புறுத்துறான். எல்லாரையும் பயமுறுத்தி அவங்க நிலத்தை எல்லாம் அபகரிச்சுட்டான். நான் என்னோட ஒரு சின்ன நிலத்துல விவசாயம் செய்யறேன். அதனால நீங்க எனக்கு அவனுடைய வயலை அழிக்கிறதுக்கு ஏதாவது பொருள் இருந்தா கொடுங்க. அவனோட விளைச்சல் முழுசா அழிஞ்சு போயிடணும். அதே நேரத்துல என்னோட வயல்ல விளைச்சல் இன்னும் நல்லா வரணும். அப்படி கண்ணன் சொல்றத கேட்ட பாட்டி அவருக்கு 2 வித பொட்டலங்களை கொடுத்தாங்க. அந்த 2 வித பொட்டலங்களை எடுத்துட்டு கண்ணன் அங்கிருந்து உடனே கிளம்பி போயிட்டாரு. அப்ப பாட்டி இப்படி சொல்றாங்க. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். நீ உன்னோட தம்பியோட வயல் அழிக்கணும்னு நினைக்கிற. இந்த விதை பொட்டலங்களை எடுத்துட்டு இவ்வளவு அவசரமா போயிட்ட. எந்த பொட்டலத்துல என்ன இருக்குன்னு நான் உனக்கு சொல்லவே இல்லை. அதுக்குள்ள நீ அவசரமா கிளம்பி போயிட்ட. இதுக்கு மேல நடக்கிறத கடவுள் பார்த்துப்பாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு திரும்பி போன கண்ணன் அவரோட மனைவி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இன்னைக்குதான் நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயத்த பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு இரவோட இரவா போய் உங்களுடைய தம்பி வயல்ல ஒரு பொட்டலத்தை போட்டுருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அவரோட விளைச்சல் முழுசா அழிஞ்சு போயிரும். இன்னொரு பொட்டலத்தை நம்ம வயல்ல போட்டுருங்க. அப்பதான் நமக்கு அமோகமான விளைச்சல் கிடைக்கும். அப்புறம் நாம ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதும் இருக்காது. ரொம்ப சுலபமாக நமக்கு நெற்பயிர்களும் அறுவடைக்கு தயாராகிரும். நீ சரியா சொன்ன மீனா. இப்ப நாம ரவி கட்டின வீட்டை விட பெரிய வீட்டை கட்டி பெரிய பணக்காரங்களா ஆகிடலாம். இப்போ இந்த ரவியோட அழிவு ஆரம்பமாயிருச்சு. காலையில போய் அவனோட வயலை பார்த்ததும் அவன் அழ ஆரம்பிச்சிடுவான் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அன்னைக்கு இரவு ஆனதும் கண்ணன் ரவியோட வயலுக்கு போய் ஒரு பொட்டலத்தை எடுத்து அங்க போடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட வயலுக்கு போய் இன்னொரு பொட்டலத்தையும் போடுறாரு. அதுக்கப்புறம் அவரு தன்னோட வீட்டுக்கு போயிட்டாரு. மறுநாள் காலையில கண்ணன் அவரோட மனைவி கிட்ட இப்படி சொல்றாரு. மீனா, நாம இப்போ நம்மளோட விளைச்சலை போய் பார்க்கணும். கூடவே இந்த ரவியோட விளைச்சல் அழிஞ்சிருக்கிறதையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஏங்க, எனக்கு இப்போ இருக்கிற சந்தோஷத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியல. முதல்ல அந்த ரவியோட நெற்பயிர்கள் அழிஞ்சிருக்கத பார்த்தாதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனும் மீனாவும் அவங்களோட வயலுக்கு போய் பாக்குறாங்க. ஆனா அவங்க அங்க போய் பாக்குறப்போ அவங்களோட வயல் மொத்தமாவே அழிஞ்சிருக்கிறத பாக்குறாங்க. அதே நேரத்துல ரவியோட வயல்ல இன்னமும் விளைச்சல் ரொம்ப அமோகமாக இருக்கு. அட, இது என்ன? நீங்க என்ன செஞ்சிட்டீங்க? நீங்க தப்பான பொட்டலத்தை நம்ம வயல்ல போட்டுட்டீங்க. உங்களால ஒரு வேலையும் சரியா செய்ய முடியாதா? நம்ம வயல்ல இருந்த விளைச்சல் இப்ப மொத்தமா போயிருச்சு. உங்களால நாம இனிமே பசியோட தான் இருக்க போறோம். மீனா, நான் ரொம்ப தப்பு செஞ்சுட்டேன். நம்மளோட பொறாமை காரணமா இந்த பெரிய அழிவு நமக்கு நடந்துருச்சு. நாம ரவிக்கு கெடுதல் செய்ய நினைச்சதுனால இப்போ நமக்கே கெடுதல் நடந்துருச்சு. அதுக்கப்புறம் ரவியும் துளசியும் வயலுக்கு வந்து பாக்குறாங்க. துளசி, பாத்தியா, அண்ணனோட வயல் முழுசாவும் அழிஞ்சு போயிருக்கு. அண்ணா ரொம்ப பாவம். ஆனா இது திடீர்னு எப்படி ஆச்சு? எனக்கு ஒன்னும் புரியல. அவங்களோட எல்லா உழைப்பும் வீணாயிடுச்சு.
ஆமாங்க, நானும் பார்த்தேன். அவங்க வயல் முழுக்க பாழாயிடுச்சு. ஆனா எனக்கு இதுல எந்த ஆச்சரியமும் இல்ல. உங்க அண்ணன் என்ன தப்பு செஞ்சாரோ அதுக்கான பலனை தான் இப்போ அவர் அடைஞ்சிருக்காரு. நாம எதை விதைக்கிறோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தருக்கு குழி தோன்றவங்க கடைசியில அந்த குழியில தானே விழுவாங்க. அதுதான் உங்க அண்ணனுக்கும் நடந்திருக்கு. நம்மளோட விளைச்சல் இந்த முறையும் ரொம்ப அமோகமா இருக்கு. இப்போ அறுவடை செய்யற நேரம் வந்துருச்சு. ஆமாங்க, கடவுளோட அருளால நமக்கு இந்த விளைச்சல் கிடைச்சிருக்கு. நம்ம இந்த தடவை விளைச்சலில் இருந்து கிடைக்கிற பணத்துல ஒரு பங்கு நம்ம கிராமத்துல இருக்கிற ஏழை மக்களுக்கும் தேவைப்படுறவங்களுக்கும் கொடுத்து உதவி செய்யலாம். நாமளும் கஷ்டத்துல இருந்து தான் இந்த நிலைமைக்கு முன்னேறி இருக்கோம். அதனால மத்தவங்க வலி என்னன்னு நமக்கும் தெரியும். துளசி, நீ என்னோட மனசுல இருந்ததை அப்படியே சொல்லிட்ட. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் கழிச்சு ரவி தன்னோட விளைச்சலை அறுவடை செஞ்சு சந்தையில விக்கிறாரு. அதிலிருந்து கிடைக்கிற பணத்துல நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்யறாரு. ரவியும் துளசியும் அவங்களோட புது வீட்டுல மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க. அவங்களோட கடின உழைப்பும் நேர்மையும் அவங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்துச்சு. இன்னொரு பக்கம் கண்ணன் அவரோட செயலுக்காக வருத்தப்படுறாரு. அவருடைய பேராசையும் பொறாமையும் அவருக்கு பெரிய இழப்பை தந்தது. நாம மத்தவங்களுக்கு தீங்கு செய்ய நினைச்சோம்னா அது நமக்கே திரும்பி வரும் அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய தவற உணர்ந்து ரவி கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறாரு. ரவி அவரோட தவற மன்னிக்கிறாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரவியோட வயல்ல வேலையும் செய்யறாரு. அதுக்கப்புறம் அவரு நேர்மையா வாழவும் ஆரம்பிச்சாரு. நண்பர்களே, இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சிறந்த கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.